இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தை மத்தியமான பகுதிகளில் கூட கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் கூட இயேசு நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தையை வரவேற்றுக் கொள்கிறேன். வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து செய்திக்குள்ளாக கடந்து போகும் என்பதாக தலைகள் தாழ்த்தி நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறவரே, இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஜூம் இணைப்பின் வழியாக ஆண்டவரே முதல் பிள்ளைகளாக எங்களை நீர் ஒன்று கூட்டியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. பரலோகத்தின் ரகசியங்களை, பரலோகத்தின் மன்னாவை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வீக ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் தந்து எங்களை வழிநடத்தும். அடியை மூடி மறைத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளையில் கூட நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி, ஒரு சில பகுதியை நாம் வாசிக்கலாம். தயவுசெய்து பைபிளை கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சொல்லும் போது டக்கு டக்கு கொஞ்சம் வாசித்தீங்கன்னா சீக்கிரத்தில் நாம் என்ன செய்யலாம், கூட்டங்களை நாம் முடிச்சிடலாம். குழப்பம் என்னும் நகரம் இந்த தலைப்பில் தான் பாடத்தை நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். குழப்பம் என்னும் நகரம், அது என்ன நகரம் என்று சொல்லி நம்ம படிக்க போகிறோம். அதாவது எடுத்தவங்க வாசிங்க, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 7 கலசங்களை உடைய 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. இங்கே ஒரு ஸ்திரீயை பற்றி தான் சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் வாசிக்கும்போது 2 ஸ்திரீகளை பற்றின ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம வாசித்தது ஒரு ஸ்திரீ. இதிலே 15ஆவது வசனத்தில் ஒரு காரியத்தையும் நம்ம படிக்கிறோம். படிக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த ஸ்திரீயை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு. 17, 15 சொல்கிறாரு. இன்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். ஆமாம். இப்போது இதிலிருந்து நமக்கு ஒரு ஸ்திரீயை பற்றின ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம வேத வாசிப்பில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்க கேட்கட்டும். 18ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு வேறு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனா வானத்திலிருந்து இறங்கி வந்து என்ன செய்யறனாக்கா, அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசித்ததும், அவன் சொல்லுகிற செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இது வந்து 4ஆம் தூதனை பற்றி சொல்லுகிற ஒரு காரியம். 4ஆம் தூதன் தான் அந்த செய்தி அறிவிக்கிறார் 18ஆம் அதிகாரத்தில். இந்த தூதன் என்ன சொல்கிறாருனாக்கா, பூமிக்கு வந்து இறங்கி மகிமையினால் பூமி பிரகாசித்த உடனே அவர் செய்தியை சொல்லுகிறார். பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அவருடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைவிட கூடுமாயிற்று என்று சொல்லி இந்த பாபிலோன் என்ற நகரத்தை குறித்து சொல்லப்பட்டுகிறதான ஒரு செய்தியை இங்கே நாம் பார்க்குறோம். அது 1-4 வரைக்கும் சகோதரி படித்தாங்க. அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே போல் 17ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம என்ன செய்யலாம், அந்த காரியங்களை நாம் படிக்கலாம். இப்போ வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போகலாம். யாருன்னு எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:1 அதில் என்ன சொல்கிறாரு என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. இதில் நம்ம பார்க்குறோம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போஸ்தலன் யோவான்
யோவானுக்கு தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அதில் சொல்றாரு, அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிறார், 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் என்னோடு வந்து, நீ வா, திரளான தனிமை உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு ஸ்திரீயும் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயுமாக 2 ஸ்திரீயை நாம் பார்க்குறோம். இப்போது 2 ஸ்திரீக்குள்ள ஒரு வித்தியாசத்தை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாள், இன்னொரு ஸ்திரீ ரத்தாம்பர ஆடை அணிந்தவளாய் காணப்பட்டாள். வெளிப்படுத்தல் 17ல் நம்ம 4வது வசனத்துல எல்லாம் படிக்கும்போது, 5வது வசனத்தில் 17:5 படிக்கும்போது சொல்கிறாங்க, அவருடைய உடை 4, 5, 6 ஆகிய இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும்போது 17ஆம் அதிகாரத்தில் அவளுடைய உடை எப்படியாய் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக சூரியன் அணிந்திருக்கிற ஒரு ஸ்திரீ, இன்னொரு ஸ்திரீ ரத்தாம்பர ஆடை அணிந்தவளாக இருக்கிற இன்னொரு ஸ்திரீ. இப்போ இந்த 2 ஸ்திரீக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, சூரியனை அணிந்திருந்த அந்த ஸ்திரீ வந்து எப்படிப்பட்டவளாய் அங்கே இருக்கிற என்று சொன்னால், கிறிஸ்துவின் அதாவது பிரகாசமிக்க மகிமையோடு இருந்த ஸ்திரீயின் அடையாளம் வெளிப்படுத்தல் 12 சொல்லுகிறது. கிறிஸ்துவின் பிரகாசத்தை மகிமையோடு அணிந்திருக்கிறவளாக அந்த ஸ்திரீ காணப்பட்டாள். அந்த ஸ்திரீ எதை செய்வாள் என்று சொன்னால், தன் மெய் நேசராக இயேசுவுக்கு உண்மையானவளாக இருக்கிறாள். இயேசு கிறிஸ்துக்கு அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் சொன்னால் உண்மையானவளாக இருக்கிறாள். அதே நேரத்தில் பொய் கோட்பாடுகளின் சீர்கேட்டால் தன்னை கரைப்படுத்தவில்லை. பொய்யான இந்த உலகத்தில் இருக்கிற பொய்யான இருக்கிற அந்த கோட்பாடுகளாலே தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதவளாக அந்த ஸ்திரீ இருக்கிறாள். இந்த வேதம் முழுவதும் நம்ம அந்த ஸ்திரீயை நம்ம படிக்கும்போது, கற்புள்ள ஸ்திரீ, இயேசுவின் மணவாட்டியாய் அல்லது சீயோனின் மகளாய், அதாவது திருச்சபைக்கு அடையாளமாக அந்த ஸ்திரீ காணப்படுகிறாள். கற்புள்ள ஸ்திரீ. அதே நேரத்தில் வேதாகம் முழுவதும் அவளை பற்றி சொல்லுகிறது, கற்புள்ள ஸ்திரீயாகவும் மெய்யான திருச்சபைக்கு அடையாளமாகவும் அந்த ஸ்திரீ இருக்கிறாள் என்று சொல்லி அந்த சூரியனை அணிந்திருக்கிற வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஸ்திரீ யாரை குறித்து சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அது வந்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, விசுவாச துரோகத்தை, வேசித்தனத்தை அல்லது விபச்சாரத்துடன் வேதாகமும் ஒப்பிடுகிறது இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 2 ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ எரேமியா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்றாங்க. எடுத்துவங்க வாசிங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். இது வந்து 2வது ஸ்திரீயை பற்றி சொல்லுகிறதா முதல் ஸ்திரீயை பற்றி சொல்லுகிறதா என்று சொல்லி இதை வாசிக்கும் போது நமக்கு தெரிந்து கொள்ளலாம். யாராவது வாசிக்கிறீங்களா? எரேமியா 6:2. ரூபவதியான சீயோன் குமார்த்தியை பாழாக்குவேன். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. ஸ்திரீயை என்ன செய்வேன், நான் பாழாக்குவேன் என்று சொல்லுகிறார். சீயோனின் மகளே, ஒரு அழகான மென்மையான பெண்ணை போன்றுள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழிபெயர்ப்பில் சொல்றாங்க. அப்போ தேவ ஜனங்களை விவரிக்க தீர்க்கதரிசி என்ன செய்யறாருனாக்கா, சீயோனின் மகள் அல்லது உண்மையுள்ள பெண் என்கிற சொல்லதான் என்ன செய்யறாங்க அங்கே பயன்படுத்துகிறத இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண் அல்லது திருச்சபை என்று சொல்லி 12ஆம் அதிகாரத்திலேயும், பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற நேரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த வசனங்கள் வந்து விசுவாச துரோகத்தை, வேசித்தனம் அல்லது விபச்சாரத்துடன் ஒப்பிடுகிறதாக அது அங்கே சொல்லப்படுகிறத நாம் வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளுகிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கூட ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். யாக்கோபு 4:4 நம்ம வாசிக்கும் போது சொல்றாரு, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று சொல்லி தான் அங்கே கேட்கிறார். அப்போ யாரை பற்றி கேட்குறதுன்னா, விபச்சாரிகளே. அப்போ இந்த உலகத்தோடு கூட சேர்ந்து யாரெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே யார் என்று சொல்லுகிறார் என்றால் விபச்சாரிகளாகவும் விபச்சாரக்காரர்களாகவும் அப்போ சொன்ன யாக்கோபு அங்கே சொல்லுகிறத, எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேலின் கலகத்தையும் உண்மையற்ற தன்மை பற்றி பேசுகையில் தன் புருஷனுக்கு
பதிலாக அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற விபச்சாரியை போல் இருக்கிறாள். கணவனுக்கு பதிலாக அந்நிய ஸ்திரீகளை அந்நிய புருஷனை சேர்த்துக் கொள்ளுகிறது, ஸ்திரீயை சேர்த்துக் கொள்கிறது போல அவள் காணப்படுகிறார் என்று சொல்லி தான் என்ன செய்கிறாங்கன்னாக்கா யாக்கோபு 4:4 எசேக்கியேல் 16:32 என்ன சொல்றாரு? ஒரு வசனத்தை படிக்கலாமே. எசேக்கியேல் 16:32. அதில் சொல்லும்போது தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற விபச்சார ஸ்திரியை போல் இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். அப்போ தன் புருஷனுக்கு பதிலாக அந்நிய ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்ளுகிறவர்கள் இவங்க யாருன்னு சொன்னா யாக்கோபு 4:4 சொல்ல போற விபச்சாரக்காரர், விபச்சாரிகள் சொல்றாரு இல்லையா? இவங்க அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு காரியத்தில் அவங்க இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இப்போ நாம் என்ன செய்யறோம்னாக்கா வெளிப்படத்தில் உள்ள 2 ஸ்திரீகளை பற்றி நாம் ஆராய்ந்து உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான முரண்பாடு பற்றி ஆழமாக நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதுதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காரியமாக அது காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ வெளிப்படுத்தல் 12:17 ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாருக்கு அங்கே உபத்திரவம் வரும், யார் உபத்திரப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி, யாரோடு கூட வலுசர்பமானது சண்டையிடும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 12:17 சொல்லுகிறார். படிங்க பாத. அப்பொழுது வலுசர்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆக இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இன்னைக்கு நேற்று அந்த யுத்தம் தொடங்கப்படவில்லை. நூற்றாண்டுகள் நெடுகிலும் ஆண்டாண்டு காலமாக என்ன செய்யுதுனாக்கா தேவனுக்கு உண்மையாக இருந்த தேவனுடைய மக்களை எப்போதும் அந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆபேல் முதல் கொண்டு மற்ற அது பின்மாறு வந்த சந்ததியெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காலத்தில் தேவனுக்கு உண்மையாக இருந்த மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு உண்மையாக இருந்தவர்கள் இருந்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய உண்மை தன்மையை விவரிக்கும் போது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது இப்போ நம்ம பார்த்துக்கலாம், தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிற அவருடைய சந்ததியை மற்றவருடைய யுத்தம் பண்ண போயிட்டு, அப்போ தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு சந்ததி இந்த உலகத்தில் நூற்றாண்டுகள் நெடுகிலும் இருந்திருக்கிறது. அவங்க தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லைனாக்கா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி இல்லைனாக்கா உண்மையுள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லி தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த தன்மைக்கு நாம் பார்க்கும்போது தேவனுடைய கற்பனைகள் கை கொள்ளுகிறது தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்குவாங்களே தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது 1ஆம் நூற்றாண்டிலே அந்த புத்தகமானது எழுதப்பட்டது. கிபி 76 96 வரைக்கும் 1ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே அந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் என்ன செய்யறாருன்னா எழுதுறாங்க. அந்த சமயத்தில் பண்டைய அந்த காலத்தில் இருந்த பாபிலோன் எப்படிப்பட்டதான்னாக்கா நகரம் இடிந்து புழுதி குவியலாக கிடந்ததாம். யோவான் அந்த தரிசனத்தை பார்த்து என்ன செய்யறாருனாக்கா வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து பத்மோஸ் தீவிலிருந்து தரிசனத்தை பார்த்து அவர் எழுதும்போது அந்த பாபிலோன் பழைய காலத்தில் இருந்த அந்த பாபிலோன் எப்படி தான் இருந்ததுனாக்கா அது இடிந்து புழுதி குவியலாக அது காணப்பட்டது என்று சொல்லியும், வெளிப்படுத்தல எழுதும்போது பண்டைய நகரமான பாபிலோன் கடைசி கால பாபிலோன் சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளமாக கையாளப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் அந்த பாபிலோன் ஆதி காலத்தில் பண்டைய காலத்தில் இருந்த அந்த பாபிலோனை சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளமாக அது காணப்படுகிறது. அப்போ வெளிப்படுத்தல் வருகிற அந்த பாபிலோன் பழைய ஏற்பட்ட காலத்துக்கும் இருக்கிற பாபிலோனுக்கும் ஒருமித்த ஒரு பண்புகள் இருக்கிறது. ஒரு தவறான அமைப்பு முறை அது இருக்கிறதை குறித்தும் இங்கே நாம் பார்க்கிறோம். ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது வெளிப்படுத்தல் எழுதப்பட்ட அந்த பாபிலோனுக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த பாபிலோனுக்கும் இருக்கிற ஒரு தவறான அமைப்பு முறை, ஒரு ஒத்த பண்புகள் இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிறது. நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பாபிலோனுக்கும். எனவே தான் பண்டைய காலத்தில் இருக்கிற அந்த பாபிலோனை நாம் என்ன செய்யணும்னாக்கா கட்டுப்படுத்தின நியதிகள் இந்த நவீன ஆவிக்குரிய பாபிலோன் அடிப்படை
நேதிகளாக பழைய ஏற்பாட்டில் எப்படி கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததோ அதே போல் இந்த புதிய ஏற்பாட்டிலும் அதே அடிப்படை கொள்கைகளின் நேதிகளாக தான் வைத்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்கிற காரியங்களை அன்றைக்கும் செய்தது, இன்றைக்கும் அது செய்து கொண்டிருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம். இப்போது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1லேருந்து நம்ம 4 வரைக்கும் நம்ம படித்தோம். 1லேருந்து இப்போ 4, 5 ஆகிய 2 வசனம் நம்ம வாசிக்கும்போது இன்னொரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, சிவப்பான ஆடை தரித்த ஒரு ஸ்திரீ வருவதாக வெளிப்படுத்தல் நம்ம வாசிக்கிறோம். அந்த 4, 5வது 6வது ஆகிய 3 வசனம் நம்ம வாசிக்கும்போது ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாங்கனாக்கா, சிவப்பான ஆடை தரித்திருக்கிற ஒரு ஸ்திரீயை குறித்தான ஒரு செய்தியை அங்கே அந்த தூதன் என்ன செய்கிறாருனாக்கா நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறான்னு சொன்னால், சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறாள் இல்லையா. அவள் அடிந்து கொண்டிருந்த ஆடை சிவப்பு நிறம், அவள் ஏறி இருக்கிற மிருகத்தின் நிறம் சிவப்பு நிறத்தில் இருக்கிற மிருகத்தின் மேல் ஏறி இருந்தாள். அவ்வளோதான் என்ன சொல்லுகிறது சொன்னால், அந்த வசனத்தை படிக்கலாமா? 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை என்ன சொல்றாரு? அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். ஆமா, இதில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? மேலும் ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அப்போ இவளை குறித்து இவங்க சொல்லும்போது அவள் அதாவது உடுத்திருந்த ஆடையை குறித்தும் சிவப்பான ஆடை தரித்திருக்கிறாள். அவள் இருக்கிற மிருகத்தின் மேலும் சிவப்பாக இருக்கிறது. அவள் யார் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார்னாக்கா, வேசி என்று சொல்லுகிறார். தன் வேசித்தனமாகி அருவறுப்புகளாகும் என்று சொல்லுகிறார். அப்போ அவள் ஒரு வேசியாக இருக்கிறாள் என்று சொல்லி தான் அங்கே நாம் பார்க்கிறோம். எனவே அவள் தன் மெய்யான நேசரின் இயேசுவை விட்டு பிரிந்திருக்கிறாள். உண்மையான தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவை விட்டு பிரிந்து போய் வேசித்தனம் பண்ணுகிறாள். எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் படித்தது போல அவள் வேசித்தனம் பண்ணுகிறவளாய் அங்கே காணப்படுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு விட்டோ பிரிந்து போனாள். உலகில் மிகுந்த செல்வாக்கி பெற்றிருக்கிற ஒரு விசுவாச துரோக மார்க்கத்தை அமைப்பு தான் யோவானுங்க வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த உலகத்தில் மிகுந்த செல்வாக்கி பெற்றிருக்கிற விசுவாச துரோகத்தை செய்திருக்கிற ஒரு அமைப்பை குறித்து தான் இங்கே யோவான் மிக தெளிவாக தான் பார்த்து கேட்டு அதை நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் நாம் சற்று நிதானமாக கவனத்தோடு கூட நாம் கவனிக்கும் போது இந்த வல்லமையோடு யாரெல்லாம் சேருவாங்க என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு முன்ன இருக்கிற வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, 7 கலசங்களுடன் அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ திரளான தண்ணீர்களை மேல் உட்கார்ந்திருக்க மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ பூமியின் ராஜாக்களோடு வேசித்தனம் பண்ணுகிற ஒரு காரியத்தை அந்த வேசி செய்கிறாள். அந்த வேசி கூட பூமியின் ராஜாக்கள் என்ன செய்யறாங்க, வேசித்தனம் பண்ணுகிறதை இங்கே சொல்லுகிறார். அப்போ அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி 17:2 வெளிப்படுத்தல் 17:2 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ குடித்து வெறி கொண்டார்களா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதாகமத்தில் இது எப்போதும் எதிர்மறையான தன்மை சுட்டி காட்டுகிறது. அதாவது தவறான போதனைகளையும் தவறான கோட்பாடுகளையும் மற்றும் தவறான நடைமுறைகளையும் சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளமாக அந்த வேசிக்கு அடையாளத்தை இங்கே காண்பிக்கிறதாக இங்கே நாம் பார்க்கிறோம். இப்போ கோபாக்கினி ஆகிய மது என்று அந்த தலைவர்களை நாம் பார்க்கும்போது அந்த செல்வாக்கு எவ்வளோ தூரம் அங்கே பரவிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார். 1வது வசனம் படித்தோம் இல்லையா, வேசித்தனமாகிய அதாவது ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அப்படி வேசித்தன மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே என்று சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம், ஒரு குறிப்பிட்ட மத பூமியின் குடிகள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, வெறி கொண்டிருந்தார்களே என்று சொல்லி பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அவளுக்கு வருகிற ஆக்கினையை காண்பிப்பேன் என்று சொல்லி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த உலகத்தில் விழுந்து போன சபையின் அமைப்பு உலகெங்கிலும் தன் வஞ்சகங்களால் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு
மிக பெரிதான விசாலமுடையதாக அது காணப்படுகிறது. அது சொல்லுகிறது, சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷிக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் பிரசங்கிக்கப்படும் என்பதால் சாத்தான் கோபம் கொள்ளுகிறான். தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்தும், தேவனுடைய சத்தியத்தை குறித்தும், நித்திய சத்தியத்தை குறித்தும் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷிக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் பிரசங்கிக்கப்படுகிற நேரத்தில் சாத்தானுக்கு மிக பெரிய ஒரு கோபம் வருகிறது. எனவே தான் அவன் என்ன செய்யறானாக்கா, இந்த பூமியில் இருக்கிற குடிகளை சிதைத்து அவனுடைய சிந்தைகளை என்ன செய்யணும், சிறைப்படுத்தி என்ன செய்யணும்னா அவனோட வஞ்சகத்துக்குள்ளே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தான் அங்கே அவன் நினைக்கிறான். இதுதான் வெளிப்படுத்தல் 24:14 சொல்கிறாங்க, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலகமெங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும் என்று சொல்லி அங்கே மத்திய புஸ்தகத்தில் கர்த்தராகிய இயேசு சொன்னதை நாம் பார்க்கணும். வெளிப்படுத்தல் 14:6 சொல்லும்போது அங்கே சொல்கிறாரு, சகல ஜனங்களுக்கும், ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவித்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கணும். இந்த சுவிசேஷத்தை உடையவர்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, சொல்லுகிற நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்னாக்கா, அவளுக்கு வருகிற ஆக்கினைக்கு உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 17:12 சொல்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போது ஆக்கினை என்ன செய்து வரப்போகிறது குறித்து இங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதாவது மேலும் அவள் பூமியின் ராஜாக்களுடன் வேசித்தனம் பண்ணியதாக வெளிப்படுத்தல் 17:1-2 மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். வேசித்தனம் பண்ணுறாங்க. இப்போ வேசித்தனம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இங்கே வருகிறது. அது சட்டத்துக்கு விரோதமான ஒரு உறவு இல்லையா? இப்போ உலக பிரகாரமாக எடுத்துக்கொண்டால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொன்னால் அது சரியானது. அல்லது ஒருவனுக்கு ஒருத்திக்கு மேலே அல்லது ஒருத்திக்கு ஒருவனுக்கு மேலே இருந்தால் அது உலக பிரகாரமாக அது வேசி, விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இது தடை செய்யப்பட்ட ஒரு உறவு, சட்டத்திற்கு புறம்பான, சட்டத்துக்கு விரோதமான ஒரு உறவாய் அது காணப்படுகிறது. அதே போலதான் விழுந்து போன சபை அமைப்பு எடுத்துக்கொண்டால், விழுந்து போன அந்த சபை அதனுடைய அமைப்புகள், அதனுடைய சட்ட திட்டங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அது அரசாங்கத்துடன் சேர்ந்து கொள்வதாக குறிக்கிறது. அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டு அந்த சபை என்ன செய்யும் என்று சொன்னால், தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக காரியங்களை இது செய்யக்கூடியதாக இது இருக்கிறது. இப்போ மெய்யான திருச்சபை அமைப்பில் திருச்சபை கிறிஸ்துவுடன் மட்டுமே இணைந்திருக்கும். தேவனுடைய சபையோடு கூட தான் அந்த சபை இணைந்திருக்கும். இல்லை உலக பிரகாரம் எனக்கு சபைகள் என்ன செய்யணும்னாக்கா, மற்ற சபைகளோடு சேர்ந்து என்ன செய்யும், அவங்க விழுந்து போன அமைப்போடு கூட சேர்ந்து பூமியின் ராஜாக்களோடு கூட சேர்ந்து என்ன செய்யும், விபச்சாரத்தில் அவங்க ஈடுபடுவாங்க என்று சொல்லி மிக தெளிவாக அது சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போது விழுந்து போன சபையானது அதிகாரத்தையும் வல்லமையையும் பெறுவதற்கு பூமியின் அரசியல் தலைவர்களால் சார்ந்திருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற அந்த சபைகள் அல்லது விழுந்து போன சபைகள் அதனுடைய அதிகாரத்திற்கும் அதனுடைய சபைக்குள்ளான வல்லமைக்கும் யாரை அவங்க சார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க உலக அரசியல் தலைவர்களையே சார்ந்திருக்கிறார்கள். அவங்க தேவனை முழுமையாக சார்ந்திருக்கவில்லை. ஆனால் நம்முடைய சபை நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், உண்மையாகவே தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கிற சபையாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இராணுவத்துக்கு நம்ம போகக்கூடாது, போலீஸுக்கு நம்ம போகக்கூடாது, வக்கீலுக்கு நம்ம வழக்கறிஞர்கள் நம்ம போகக்கூடாது, பொய் சொல்லணும், கற்பனை மீறி ஓய்னால சண்டை போடணும், உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், அதற்காக நம்ம சண்டை போட வேண்டும் என்று சொல்லி நாம் அதிலிருந்து தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிற சபையாக நம்முடைய சபை இருக்கிறது. ஆனால் விழுந்து போன சபைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், அரசியல் தலைவர்களை நம்பி தேவனை நம்பாதபடி என்ன செய்கிறாங்க, அவங்க சென்று கொண்டிருக்கிறத நாம் பார்க்கணும். எனவே தான் தன் கட்டளைகளை அமுல்படுத்தாத அரசாங்கத்தை நாடுகிறது. அது என்ன செய்யுது, தன் கட்டளைகளை அமுல்படுத்த அரசாங்கத்தை அது நாடுகிறது. எந்த சபைக்குண்டான அந்த சட்ட திட்டங்களை இந்த உலகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காக அந்த சபையானது அரசியல் சார்ந்த அரசாங்கத்தை அந்த உலகத்தில் இருக்கிற அரசாங்கத்தை நாடுகிறது. தன் மெய்யான தலைவராகிய இயேசுவிலிருந்து பலம் அடைவதற்கு பதிலாக அரசாங்கத்திலும் ஆதரவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்பல, உலக அரசாங்கத்தை நம்பி அவங்க என்ன செய்கிறாங்க, போய் கொண்டிருக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் வெளிப்படுத்தல் 12:17-2 மிக தெளிவாக நம்ம சொல்ல ஆக்கினை தீர்ப்பை பற்றி அங்கே சொல்கிறத நாம் பார்க்கிறோம். அதாவது அவளுடைய வேசித்தனமாக்கிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே என்று சொல்லுகிறார். அப்போது அந்த கலப்பான உபதேசத்தினால அல்லது கலப்பான அந்த மதுவினாலே பூமியின் குடிகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வெறி கொண்டிருந்தாங்களாம். கலப்பில்லாத சுத்தமான திராட்சை ரசமானது
சிலுவையில் நமது ரட்சிப்புக்காக கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை சுட்டி காட்டுகிறது. அப்போ கலப்புள்ள மது என்பது வேசித்தனத்துக்கு அடையாளமாகவும், கலப்பில்லாத மது என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அடையாளமாகவும் அது சுட்டி காட்டுகிறதா இருக்குது. இதை தான் நாம் பார்க்குறோம். வெளிப்படுத்த மத்திய 26ஆம் அதிகாரத்தில் 27லிருந்து 29 வரைக்கும் நாம் ராபோஜில் மதியில் நாம் வாசிக்கிறோம். பின்பு அவர் அந்தபடியே அந்த பாத்திரத்தை எடுத்து இது ரத்தத்தினாலாக புதிய உடன்படிக்கூடிய ரத்தமாக இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இல்லையா. அந்த காரியம் அது கலப்பில்லாமல் கொடுக்கப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்துக்கு அடையாளமாக காணப்படுகிறது. அது நாம் ரட்சிப்புக்காக சிந்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தமாய் அது காணப்படுகிறது. எனவே தான் அந்த பாத்திரம் நமக்காக சிந்தப்படுகிறது, என்னுடைய ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே திருவுளம் பற்றுகிறார். இதுதான் லூக்கா 22:20 அங்கே தெளிவாக சொல்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ சுத்தமான புதிய திராட்சரசத்துக்கு ஒப்பான சுவிசேஷத்தை புரட்டி மாறுபாடாக்கி என்ன செய்கிறதுன்னு சொன்னால், தேவனுடைய போதனைகளுக்கு பதிலாக மனிதர்களின் போதனைகளை பேசும்போது அது பாபிலோனின் மதுவாக மாறுகிறது. மத்தேயு 15:9 என்ன சொல்றாரு எடுத்து வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த ஜனங்கள் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். ஆமா, ஏசாயா 29:13 சொல்லிட்டாரு. மத்தேயு 15:9 சொல்றாரு, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக உபதேசித்து என்ன செய்யறாங்கன்னாக்கா வீணான ஆராதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே நாம் என்ன இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம்னு சொன்னால், அதாவது பரிசுத்தமான புதிய திராட்சரசத்துக்கு ஒப்பான சுவிசேஷத்தை அவங்க புரட்டிட்டு தேவனுடைய போதனைகளுக்கு பதிலாக மனுஷர்களின் போதனைகளை அவர்கள் பேசும்போது அது கலப்பான வேசித்தனமான மதுவாக அது மாறுகிறது என்று சொல்லி தான் மத்தேயு புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்கும்போது தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ தேவன் தன் மக்களை பாபிலிருந்து வெளியே அழைப்பதை நாம் என்ன செய்கிறோம், கவனிக்க வேண்டியது. இதுதான் வெளிப்படுத்தல் 18:4 அங்கே சொல்றாங்க, என் ஜனங்களே நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாரிகள் அகப்படாமல் இருக்கும்படிக்கு என்ன செய்யுங்க, நீங்க அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை அங்கே யோவான் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இங்கே கொடுக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ அது எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு சொன்னால், அது சகலவித பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்தமும் அருவருப்பமான ஒரு பறவைல கூடா இருக்கிறது. எனவே அந்த சீர்கேடு போயிருக்கிறதான அந்த அமைப்பில் இருந்து அந்த இடத்திலிருந்து என்ன செய்யுங்க, வெளியே வாருங்கள் என்று சொல்லி தேவன் என்ன செய்யறாருனாக்கா ஒரு அழைப்பை நமக்கு அங்கே கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி தான் அந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். அதுதான் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன வருகிறதுனாக்கா பாவம் நிறைந்திருக்கிறது, அதனால அவருக்கு வருகிற வாதைகளும் அங்கே அதிகமாய் காணப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்றாரு, அவளை விட்டு நீ என்ன செய்ய, வெளியே வா என்று சொல்லுகிறார். 18:2 சொல்லும்போது சொல்றாரு, மகா சத்தமிட்டு சொல்லுகிறார், பாபிலோன் விழுந்தது. அது ஏன் விழுந்ததுனாக்கா பேருடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்புள்ள சகத பறவைகளும் கூடுமா இருக்கிறது. எனவே தான் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அசுத்தமான இடத்திலிருந்து நீங்க வெளியே வாருங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு என்ன செய்யறாருனாக்கா ஒரு அழைப்பை கொடுக்கிற ஒரு காலமாய் இந்த காலம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக பழைய ஏற்பாட்டு பாபிலோன் பல போதனைகளால் என்ன செய்யுதுனாக்கா ஒரு அறிமுகப்படுத்துகிறத இங்கே நாம் பார்க்கிறோம். இது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் முழுசும் நம்ம படிச்சு பார்த்தாக்கா அதனுடைய விசுவாச துரோகம் என்ன என்பதை குறித்து மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு பாபிலோன் இந்த அந்த தேசம் எங்கே இருக்கிறதுனாக்க இன்று ஈரானில் பாபிலோனியா என்று அழைக்கப்படும் சினேயார் தேசத்தில் தான் அதனுடைய ஆரம்பம் அங்கே காணப்படுகிறது. அதுதான் அந்த பாபிலோனுடைய ஆரம்பம். இது மெசபதோமியா தென்பகுதியில் இருந்த ஒரு இடம். மெசபதோமியா இருக்குது இல்லையா, அதில் தென்பகுதியில் இருக்கிற ஒரு இடமாய் அது காணப்படுகிறது. அந்த இடத்துல தான் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே, அந்த உயர்ந்த ஒரு கோபுரம் பாபேல் கோபுரம் என்ன செய்து கட்டப்பட்டது. அது ஏன் கட்டப்பட்டதுனாக்கா மனிதன் தன்னுடைய சுய நம்பிக்கைக்கும்
சுய முயற்சிக்கும் தேவனுக்கு அப்பாற்பட்ட சுதந்திரத்திற்கும் ஒரு அடையாளமாக இது காணப்பட்டது. காரணம் ஏன்னாக்கா, தேவன் என்ன சொல்லுகிறார், இந்த பூமியை இனி நான் என்ன செய்ய மாட்டேன், ஜலத்தினால மழையினால அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை தான் வானத்தில் இருந்த வில்லை என்ன செய்யறாரு, அங்கே வைக்கிற வானத்தில் தேவனுடைய சிங்காசனம் பின்னாடி இருக்கிற அந்த வான வில்லை என்ன செய்யறாரு, அங்கே அவர் வைக்கிறாரு. ஆனால் அந்த ஜனங்க என்ன செய்யல, தேவனை நம்பல. தன்னுடைய சுய நம்பிக்கைக்கும் தன்னுடைய சுய முயற்சிக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வானலாவே ஒரு கோபுரத்தை கட்டலாம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அங்க நினைக்கிறாங்க. இதுதான் பண்டைய பாபிலோன் அந்த குணம். கர்த்தரை அவங்க நம்பல. இன்றைக்கு இருக்கிற பாபிலோனோ கர்த்தரை நம்பாதபடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் முன்னே நம்ம படித்தோம். அப்போ பண்டைய பாபேல் கோபுரம் தேவனுடைய வார்த்தையை நேரடியாக எதிர்க்கும் வகையில் கட்டப்பட்டது. அது நேரடியாக எதிர்க்குது. கர்த்தரை அவங்க நம்பல. ஜலத்தினால் அழிக்க மாட்டேன்னு வார்த்தை என்ன செய்யல, அன்றைக்கு வாழ்ந்திருந்த அந்த மக்கள் நம்பல. என்ன செய்யறாங்கனாக்கா, அதுக்கு பதிலாக நேரடியாக எதிர்க்கிற வகையில் என்ன செய்றாங்க, அவங்க அந்த கோபுரத்தை கட்டுறாங்க. பாபேலை கட்டியவர்கள் இந்த நினைவு சின்னத்தை தங்கள் மகிமைக்காக கட்டினாங்களே ஒழிய கர்த்தருடைய மகிமைக்காக அவங்க கட்டலை. தேவன் அவர்கள் பாஷைகளை குழப்பினார், பாஷை அங்கே தாறுமாறு ஆகி போனது என்று சொல்லி 11:9 இங்கே நாம் பார்க்கிறோம். அதனால தான் என்ன செய்யுதுனாக்கா, குழப்பம் என்று சொன்னால் அது பாபேல் என்று சொல்லி அதில் பேர் அங்கே வந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ வெளிப்படுத்தல் 17:6 என்ன சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு. வெளிப்படுத்தல் 17:6 சொல்றாரு, அந்த பாபிலோனை பற்றி சொல்லும்போது, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகள் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருந்ததை கண்டேன். அப்போ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறாள், அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லி தான் யோவான் எழுதுகிறார். அவனை பார்த்து நான் ஆச்சரியப்பட்ட, அவ்வளோ வெறி, ரத்தத்தின் மேல் அவ்வளோ வெறியாய் அவள் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நமக்கு சொல்லுகிறத நாம் பார்ப்போம். எந்த அளவுக்கு மோசமான ஒரு காரியத்தை அந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவளா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய பாபிலோன் மனித போதனைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கத்தை சித்தரிக்கிறது இல்லையா? மனித போதனைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கத்தை அது சித்தரிக்கிறது. ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அறிவுத்திறனில் சிறந்த மார்க்க தலைவர்களால் உருவாக்கப்பட்டாலும் நற்செய்தியின் வல்லமைக்கும் இயேசு கட்டுகிற திருச்சபைக்கும் எதிராக உள்ளது. அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த மனித போதனைகள் இயேசு கிறிஸ்து நற்செய்திக்கும் அது எதிரான ஒரு காரியத்தை செய்கிறதா இருக்கிறது. அது கிறிஸ்துவின் திருச்சபையை என்ன செய்யல, காட்டலை, ஆனால் வன்மத்தை காட்டுகிறது. ஆனால் கிறிஸ்து தன்னுடைய திருச்சபை எதில் கட்டுகிறார் என்று சொன்னால் அன்பால் கட்டுகிறார். அவர் வன்முறையால் கட்டப்படவில்லை. கிறிஸ்துவின் சபை அன்பால் கட்டப்படுகிறது. ஆனால் பாபிலோன் என்பது வன்முறையால் கட்டப்படுது. இயேசுவின் நம்பிக்கை இல்லாமல் அது கட்டப்பட்டது இங்கே நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த 2 அமைப்புகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று ஸ்திரீ, சூரியன் அணிந்திருக்கிற ஒரு ஸ்திரீ, அது தேவனுடைய சபை. இன்னொன்று மிருகத்தின் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சபை, வேசி, பாபிலோன், மகா பாபிலோன் வேசி என்று சொல்லி 2 அமைப்புகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசுவின் திருச்சபை இயேசுவின் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்து அப்படி வார்த்தை மாத்திரம் சார்ந்திருக்கிறது, வேற எதுவும் சார்ந்திருக்கலைங்க. கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கிறது தேவனுடைய இயேசுவின் திருச்சபை. இது முதலாவது திருச்சபை. 2வது சொல்லப்படுகிற அந்த மார்க்கம் மனித அதிகாரத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மத போதகளையும் சார்ந்திருக்கிறது. அவங்க என்ன செய்யணும், மத போதனை, எங்கள் பாஸ்டர் சொன்னாதான் நாங்கள் செய்வோங்க, எங்கள் பாஸ்டர் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னாக்கா, மனிதனை அல்லது மனித போதர்களை முழுமையாக சார்ந்திருக்கிறது. இது 2வது ஒரு அமைப்பை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று கிறிஸ்துவ மையமாக கொண்ட விசுவாசம், அவருடைய கிருபை, தியாகம், பாவ நிவாரணம் ஆகியவற்றை சார்ந்திருப்பதால் வருவது. இயேசு கிறிஸ்து நமக்காக தியாகம் செய்தது, அவருடைய கிருபை, நாம் வைக்கிற விசுவாசம், அவர் நமக்காக பாவ நிவர்த்தி செய்திருக்கிற அந்த பாவ நிவர்த்தி ரத்தம் சிந்துகிற பலி, இதெல்லாம் அது கர்த்தர் மேல் வைத்துக்கிற ஒரு விசுவாசம் முதலாவது. மற்றொன்று 2வதாக இருக்கிறது எது என்று சொன்னால் மனித அணுகுமுறையால் வருகிற நம்பிக்கை, மனிதன் மூலமாக வருகிற நம்பிக்கை. அது ரட்சிப்புக்காக கிறிஸ்துவை முழுமையாக சார்ந்திடாமல் திருச்சபையின் பாரம்பரியங்களை சார்ந்து, நாங்கள் பாரம்பரியாக கிறிஸ்துவங்க, நாங்கள் எங்கள் வழிமுறையை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் என்று சொல்லி அந்த சபைகளை சார்ந்திருக்கக்கூடியதாக அது இருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போது
வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்படுகிறதான அடையாளமாக சொல்லப்படுகிற என்ற ஸ்திரீகள் மூலம் அது வெளிப்படுகிறதாய் நமக்கு. அப்போ 2 ஸ்திரீகள், ஒன்று தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், இயேசு கிறிஸ்து தியாக பலியின் மீது விசுவாசம், இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவர்த்தி செய்கிற விசுவாசம், இன்னொன்று உலக பிரகாரமாக ராஜ்யம் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் ஆகிய 2 விசுவாசங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னாக்கா, அவருடைய திருச்சபை அவர் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. இயேசு கிறிஸ்து சபை அவருடைய திருச்சபை, தேவனுடைய திருச்சபையானது அவருடைய வார்த்தையின் மேல் அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு விசுவாசம். இதான் நான் வெளிப்படுத்த சங்கீத பகுதியிலே 119 சங்கீதம் 105 வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். உடைய வசனங்கள் கால்கள் தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது இல்லையா. எனவே அந்த வேதாகமத்தின் அடிப்படையில் அந்த வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது தான் தேவனுடைய திருச்சபை, கிறிஸ்துவின் திருச்சபை. அவருடைய ஆவியால் அது வழிநடத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் ஆவியால் தான் அது வழிநடத்தப்படுகிறது. மாறாக அதுக்கு எதிராக பாபிலோனின் மனிதர்கள் போதனைகளையும் பாரம்பரியங்களையும் அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு விசுவாசம், அது பாபிலோன் விசுவாசம். வேதாகமத்தில் வெளிப்படுகிற தேவ சித்தத்திற்கு பதிலாக, தேவனுடைய சித்தத்திற்கு பதிலாக அல்லது அதற்கு மேலாக மனித கருத்துக்களை உயர்த்துவதற்கு எந்த ஒரு மத தலைவரும் பாபிலோனின் குழப்பத்தை வளர்ப்பவராவார். யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ அவர்கள் மனித கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் பாபிலோன் குழப்பத்தை அதிகமாக வளர்ப்பதற்கு அவங்க உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய சத்தியத்தை பார்ப்பதற்கு அவங்க இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், பண்டைய பாபிலோனிய நாட்களில் மதமும் அரசாங்கமும் ஒன்றாக இருந்தது. நேபுகாத்நேச்சர் ராஜா அவருடைய ஆலயத்தில் அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய அரண்மனையில் உட்கார்ந்து அவருடைய அரசு சிம்மாசனம் அமர்ந்திருக்கும் போது அவர் தேவர்களின் சார்பாக பேசிய ஒரு காரியங்களை குறித்து நாம் 3ஆம் அதிகாரத்தை தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு சமயத்தில் என்ன செய்கிறாங்கனாக்கா, மெய்யான தேவர்களை எதிர்க்கிற ஒரு காரியத்தை என்ன செய்கிறாங்கனாக்கா, அந்த பாபிலோனியன் ராஜ்யம் என்ன செய்யற ராஜ்யம் முழுவதுக்கும் கட்டளை கொடுக்கிறார். உண்மையான தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை, நான் ஒரு பெரிய சிலை செய்கிறேன், அந்த சிலை எல்லாரும் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த ஆணை என்ன செய்கிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார். கடைசி நாட்களில் கூட பொய்யான சொரூபத்தை வணங்க மறுக்கிற தேவனுடைய உண்மையான மக்களுக்கு என்ன செய்யணும்னாக்கா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த காலத்தில் எல்லாரும் வணங்கினாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை தவிர மீதி எல்லாரும் வணங்க. தானியேலை பற்றி அங்கே எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இந்த 3 பேரை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆக அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, உண்மையான தேவன் என்ன செய்கிறாங்க வணங்குறதுனால அந்த நேபுகாத்நேச்சர் பொறிச்சில் என்ன செய்யறாங்க, அவங்க வணங்கலை. அவங்க அந்த அக்னியில் என்ன செய்கிறாங்க, தூக்கி வீசப்பட்டார்கள். அதே போல் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்ட நாமும் கூட என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அந்த உலக பிரகாரமான இருக்கிற அந்த சொரூபங்களை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால், சொரூபம் என்றால் நமக்கு நல்லா தெரியும், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உண்மையான ஓய்வு நாளை கை கொள்ள நாம் என்ன செய்யணும், மறுதளிக்க வேண்டும். பொய்யான ஓய்வு நாளுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் என்ன செய்யணும், மதிப்பு கொடுத்து அதனால் நாம் கை கொள்ளலை அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும்னாக்கா, எப்படி அந்த பாபிலோனில் அவங்க அக்னியில் தூக்கி போட்டாங்களோ அதே போல் நமக்கு என்ன செய்யும், உபத்திரங்களை அந்த உலக அரசாங்கம் அந்த பாபிலோனை போல கொடுக்கும் என்று சொல்லி தான் இங்கே நாம் பார்க்கணும். இதுதான் 3ஆம் அதிகாரம் நமக்கு தானியேல் அடையாளமாய் அங்கே காணப்படுகிறது. இப்போது 1894 வருஷத்தில் ஜூன் மாதம் 20ஆம் தேதி 1894 ஜூன் 20ஆம் தேதியில் 13ஆம் போப் லியோவின் ஒரு சுற்றறிக்கை என்ன செய்யுதுனாக்கா, அவர் வெளியிடுறார். என்ன அறிக்கை வெளியிடுறாருனாக்கா, இந்த பூமியில் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இடத்துக்கு நாங்கள் இருக்கிறோம், சர்வ வல்லவராகிய தேவனத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபெராரிஸ் திருச்சபை அகராதி கூறுகிறது. ஃபெராரிஸ் திருச்சபை இந்த ஒரு அகராதியில் 13ஆவது போப் லியோவின் சுற்றறிக்கை இப்படியாக இருக்குது. நாங்கள் தான் சர்வ வல்லமையுள்ள தேவனத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அறிக்கை எடுக்கிறாங்க. போப்புக்கு மிகுந்த மதிப்பும் மேன்மையும் வாய்ந்தவர். அவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, அவர் தேவனை போல இருக்கக்கூடியவர், தேவனுக்கு பதிலாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லி அது தம்மட்டம் அடித்துக் கொள்ளுகிறத நாம் பார்த்தோம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது 2 தெசலோனிக்கேயரில் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறத நாங்கள் இதுதான் சொல்லுகிறாருங்க. அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவனை எதிர்த்து நிற்கிறவனாயினும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இது விசுவாச துரோகம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார்.
இது வந்து அப்போவே 1894 ஜூன் மாதம் 20ஆம் தேதி போப் லியோ சுற்றறிக்கையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துக்கு முன்னாடியே என்ன செய்தார்னா அப்போஸ்தலன் பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தி அதை சொல்லிட்டாரு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போது பாபிலோனின் தொழுகை என்பது விக்கிரக வணக்கத்தின் ஒரு மையமான ஒரு பகுதியாக அந்த பாபிலோன் இருக்கிறது என்று சொல்லி தான் இங்கே நம்ம அதுதான் சொன்ன மகா பாபிலோன் ரகசியத்தை தெளிவாக அடையாளம் காட்டுகிற ஒரு காரியம் அந்த வேத வசனத்தை நமக்கு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த பாபிலோன் அழிவுக்கான காரியங்களில் ஒன்று வந்து விக்கிரக வழிபாடு என்று சொல்லி தான் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த விக்கிரகங்கள் தங்கள் தெய்வங்களை சுட்டி காட்டின பாபிலோனியர்களை நம்பினார்கள். அவங்க பாபிலோன் நினைச்சாங்க இந்த தேவன் தான் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தது என்று சொல்லி அந்த பாபிலோனியர்கள் நம்பினார்கள். பாபிலோனிய மார்க்கத்தில் தெய்வங்களின் விக்கிரகங்களுக்கு சடங்குகளை செய்வதையும் அவற்றின் தொழுகையையும் புனிதமாக கருதினார்கள். அதனால தான் என்ன செய்கிறாங்க, அந்த தெய்வங்கள் கோவில்களின் சிலைகளும் அவர்கள் சுட்டி அங்கே இருக்கிற அந்த பாபிலோனிய தெய்வங்கள் கோவில்கள் எல்லாமே அந்த விக்கிரகங்களுக்கு அடையாளமாக அது சுட்டி காட்டுகிறதா இருக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக இப்போ விக்கிரகங்களை வழிபடுதல் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அந்த விக்கிரகத்தை மதித்தல் என்பது இரண்டாவது கட்டளை மீறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. யாருன்னா மனப்பாடமாக தெரியும், யாரா ரெண்டாவது கட்டளை சொல்லுங்கள் 10 பிரமாணத்தில். இப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் அதை படிக்கிறோம், சபையிலும் சரி ஜூம் மீட்டிங்லையும் சொல்லி. ரெண்டாவது கட்டளை என்ன சொல்லுகிறது? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்க யாதொரு சொர்க்கத்தியாகலும் யாதொரு விக்கிரகத்தியாகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆமா, இந்த இரண்டாவது கற்பனை மீறுகிற ஒரு காரியமாக அந்த விக்கிரக வழிபாடு அல்லது அது மதித்தல் என்பது இரண்டாவது கட்டளையில் மீறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அது நித்தியத்திற்கேற்ற விஷயங்களை ஆவியானவன் நம்ம அதில் பதிய வைக்க இல்லாதபடி தடுக்கிறது. நம்ம எதிர்காலத்துக்கு உண்டான காரியங்கள் பரலோகத்துக்கு உண்டான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அந்த விக்கிரக வணக்கம் நம்மை தடுக்கிறதாய் அது காணப்படுகிறது. அது வந்து உயிரில்லாத ஒரு பொருள் இல்லையா? அது நாம் பார்க்க உயிரற்ற ஒரு விக்கிரகத்தின் அளவுக்கு அது குறைத்து விடுகிறதாய் நம்ம அந்த விக்கிரகத்தை நாம் போயிட்டா அது நம்மையும் அப்படி தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே தான் 4ஆம் நூற்றாண்டில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் அஞ்ஞான மக்களுக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை கவர்ச்சிகரமாக காட்டுவதற்காக கிறிஸ்துவ மக்களுக்கு என்ன செய்யணும், ஒரு கவர்ச்சி உள்ளதாய் காட்டணும். உருவம் இல்லாதபடி என்ன செய்கிறாங்க, இவங்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை என்ன செய்யலாம் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி தான் கிபி 4ஆம் நூற்றாண்டில் என்ன செய்கிறாங்கனாக்கா கிறிஸ்துவ மார்க்கத்தை ஒரு கவர்ச்சிகரமாக காட்டுவதற்காக கிறிஸ்துவ மார்க்கத்திற்குள் இந்த விக்கிரகங்கள் அறிமுகப்படுத்துகிறது. உருவத்தை வச்சு வணங்கலாம் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க அறிமுகப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இந்த விக்கிரகங்களை புனிதமானவையாக கருத வேண்டும். அதனால தான் என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய இந்த வழியெல்லாம் போனோம்னா ரோமன் கத்தோலிக்க சபைகள் இருக்குது, ஆர்சி சர்ச்சு, இதெல்லாம் பெரிய பெரிய என்ன செய்வாங்க சிலைகளை வைத்திருப்பாங்க. குழந்தை இயேசு, அன்னை மரியாள் என்று சொல்லி பெரிய பெரிய சிலைகளை வைத்திருப்பாங்க. இது 4ஆம் நூற்றாண்டில் துவங்கப்பட்ட ஒரு காரியமாக கவர்ச்சியில் ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்போது தேவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய தொழுகையை என்ன செய்கிறாங்கனாக்கா தேவனுக்கு கொடுக்காதபடி அந்த விக்கிரகங்களுக்கு என்ன செய்கிறாங்க அவங்க கொடுக்குறாங்க. எனவே தான் ஆவிக்குரிய விஷயங்களை ஒட்டுமொத்தமாக சீரடைய செய்கிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சிகள் நமக்கு தடையாக இருக்கிறது இந்த விக்கிரகங்களாக இருக்கிறது என்று சொல்லி தான் இங்கே நாம் பார்க்குறோம். எனவே தான் நாம் பார்க்குறோம் பண்டைய பாபிலோனில் நேபுகாத்நேச்சர் இந்த பொற்சிலை பணிந்து கொள்ள கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளை போடப்பட்டது. இதுதானே 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் நாம் படிக்கிறோம். கடைசி நாட்களிலே ஆவிக்குரிய பாபிலோனும் பொய்யான ஒரு சொர்பத்தை வணங்கும்படி நிர்பந்திக்கப்படுவார்கள். அந்த பொய்யான சொர்பம் என்பது எது என்று சொன்னால் ஞாயிறு ஆசீர்வாத சட்டம். அந்த 3 வாலிபர்கள் என்ன செய்வாங்க, நேபுகாத்நேச்சருக்கு செவி சாய்த்து வணங்கியிருந்தார்களை கீழ்ப்படிந்திருந்தால் அவங்க கற்பனை மீறி இருப்பாங்க இல்லையா, மீறி இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யல, கற்பனை மீறல, தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள். எனவே தான் அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததாய் நாம் பார்க்கிறோம். இதுதான் கடைசி காலத்துக்கு என்ன செய்யணும் நமக்கு வரும். கற்பனை மீறி நடப்பதுக்குண்டான சட்டங்களை இந்த உலகமானது பிறப்பிக்கும். இதுதான் தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது சொல்லுகிறார், மிக தெளிவாக சொல்லுகிறார். பிரமாணங்களையும் மாற்றி நிற்பான், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி நிற்பான். என்ன காலத்தை மாற்றுறாங்கனாக்கா சனிக்கிழமை இருக்கிற அந்த ஓய்வு நாள் என்ற காலத்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க 4ஆவது கட்டளையே என்ன செய்கிறாங்க அவங்க மாற்றுறாங்க, பிரமாணத்தை மாற்றுறாங்க, இப்போ கட்டளையே மாற்றுறாங்க என்று சொல்லி இங்கே நாம் பார்க்குறோம். ஆக
தொழுகை சம்பந்தப்பட்ட ஒத்துமொத்தமான கேள்வியின் மையமாக இந்த காரியம் இருக்கிறது. ஓய்னாலும் சரி, உண்மையான தேவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிற மற்ற தேவனை வணங்காத இருக்கிறோம் என்ன அந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே தொழுகையை மையமாக வைத்திருக்கிற ஒரு காரியங்களாக இருக்கிறது. முதல் 2 கற்பனையும் தேவனை தவிர வேறு தேவனை வணங்கக்கூடாது. 4வது பிரமாணம் உண்மையான தேவனையே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறதா இருக்கிறது. இது இறுதி கடைசி காலத்தில் நெருக்கடியில் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார். எனவே தேவனை தொழுகிறோமா அல்லது மிருகத்தின் சொரூபத்தையும் நாம் வணங்குகிறோம் என்பதுதான் இப்போ இருக்கிற நமக்கு கேள்வியாக இருக்கிறது. நம்மிடத்திலே கேள்வி இதுதான் இல்லையா? நம்ம எதை வணங்குகிறோம்? மிருகத்தையா அதில் சொரூபத்தையா? ஓய்நிலை மீறுகிறோமா? நாம் மிருகத்தை வணங்குகிறோம். ஓய்நிலை கடைப்பிடிக்கிறோமா? நம்ம உண்மையான தேவனை வணங்குகிறோம். இதுதான் அந்த 2 ஸ்திரீகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்குது. இப்போ நாம் எந்த ஸ்திரீயாக இருக்கிறோம்? சூரியன் அணிந்திருக்கிற அந்த ஸ்திரீயாக, இதனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீயாக, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஓய்நிலை ஆசரிக்கிற தேவனுடைய சூரியன் அணிந்திருக்கிற சபையாக இருக்கிறோமா? அல்லது மகா பாபிலோன் வேசியுடைய குடியிருப்பில் இருக்கிற அந்த பாபிலோனின் குடியிருப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பது நாம் செய்கிற செயல்களில் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பிரியமாக இருப்போம், தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், நித்திய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், இல்லாத வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருத்தர் வந்து கட்டிட்டு காத்துக்கொள்வாராக. ஆமீன், ஆமீன். வாய்ப்பு தான் உங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு விஷயம் கூட வாழ்த்து நன்றி இந்த நாளில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். Recording stopped. ஆமென். 2 ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை